சொரிமுத்து ஐயனார் ஆலயத்தின் சிறப்புகளை இப்பதிவில் நாம் காணலாம். தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காரையாறில் சொரிமுத்து ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது. சபரிமலை சாஸ்தா ஆலயம் உருவாகுவதற்கு முன்னதாகவே இந்த சாஸ்தாவின் ஆலயம் உருவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. தாமிரபரணி நதிக்கரையில் இந்த ஆலயத்தின் அமைவிடம் அழகுற அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளது. அடர்ந்த வனப்பகுதியான இந்த இடத்தில் பல கொடிய விலங்குகள் வசித்து வந்தாலும் இத்தலத்து இறைவனின் அருளால் அவை பக்தர்களுக்கு எந்தவித தீங்கையும் செய்ததில்லை என்பது ஆச்சரியமான விஷயமாகும். பொதிகை மலையின் இயற்கை எழில் கொஞ்ச தென்றல் தாளாட்டு பாட தாமிரபரணி சலசலத்து ஓட ரம்மியமான சூழலில் சொரிமுத்து ஐயனாரின் ஆலயம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் வீற்றிருக்கும் தர்மசாஸ்தா சொரிமுத்து ஐயனார் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இவர் புராண காலத்தில் பொன் சொரியும் முத்தையனார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் பூர்ணா புஷ்கலா என்ற இரு தேவியரோடு அருள்பாலிக்கிறார். இங்குள்ள தர்மசாஸ்தா தனது இடது காலை குத்துக்காலிட்டு வலது காலை தொங்கவிட்டபடி சற்றே இடப்புறமாக திரும்பி இருக்கிறார். இவருக்கு எதிரே ஒரே பீடத்தில் நந்தி, யானை, குதிரை வாகனங்கள் அமைந்திருப்பதும் விசேஷமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இத்தல விருட்சமாக இலுப்பை மரம் விளங்குகிறது. இங்கு பான தீர்த்தம், சாயா தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் உள்ளன. குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த சொரிமுத்து ஐயனாரை குலதெய்வமாக வழிபடலாம் என்ற சிறப்புடையது இக்கோவில். ஐயப்பனின் முதல் நிலையாக சொரிமுத்து ஐயனார் விளங்குவதால் கார்த்திகை மாதங்களில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்வதற்காக இங்கு வந்து மாலை அணிந்து கொள்கிறார்கள். இத்தலம் 6 ஆதார சக்கரங்களில் மூலாதார சக்கரத்திற்கு அதிஷ்டானமாக விளங்குகிறது. இத்தலத்தில் அகஸ்திய முனிவர் வழிபட்டிருக்கிறார். தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமையப்பெற்றுள்ள இக்கோவிலை தெற்கு கோவில், வடக்கு கோவில் என 2ஆக பிரிக்கிறது காட்டாற்று ஓடை. தெற்கு பகுதி கோவிலில்தான் மகாலிங்க சுவாமி, சொரிமுத்து ஐயனார், சங்கிலி பூதத்தார் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. மேற்கே மேற்கு வாசல் பூதத்தாரும் அவருக்கு எதிரே மணிமுழுங்கி மரத்தடி சன்னதிகளும் தீர்த்தக்கரையும் காணப்படுகிறது.